கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாப்பிள்ளை பார்க்க வந்தது போல் நடித்து நகைகளை அபே செய்த 4 பெண்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களை குறிவைத்து நகைகளை திருடி வந்த பெண்களின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதான நபர் LIC ஏஜெண்டாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்து வந்த நிலையில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி பிரிந்து சென்று விட்டார். தற்போது தனியாக வசித்து வரும் LIC முகவர் தனது தாயாருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் தாயாரின் உடல்நிலை மோசமான நிலையில் அவரை கவனித்துக் கொள்வதற்காக 2வது திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதன்படி ஆன்லைன் மேட்ரிமோனி தளம் ஒன்றில் தனது தகவல்களை பதிவு செய்தார். இதை பார்த்து மதுரையைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்ற பெண் LIC முகவரை தொடர்பு கொண்டு அவரை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்துடன் நேரில் பார்க்க வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி முருகேஸ்வரி அவரது தங்கை கார்த்திகாயினி மற்றும் முத்துலட்சுமி போதும் பொண்ணு ஆகிய 4 பேர் LIC முகவர் வீட்டிற்கு வந்துள்ளனர். LIC முகவரும் தனது உறவினர்களுடன் தடபுடல் ஏற்பாடு செய்து அமோகமாக வரவேற்றிருக்கிறார். வீட்டு வரவேற்பறையில் அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்காக தங்க ஆபரணங்கள், பட்டு சேலை என விலை உயர்ந்த பொருட்களை தாம்பாளத்தட்டில் வைத்திருந்தார். அதை பார்த்த 4 பெண்களும் அதை எடுத்து பார்த்து மகிழ்ந்தனர். பின்னர் அந்த நகைகளை எடுத்து அங்கிருந்த மேஜை டிராயரில் வைத்துவிட்டு வந்தவர்களை உபசரிப்பதில் LIC முகவர் உட்பட அனைவரும் தீவிரமாக இருந்தனர். மாப்பிள்ளை பார்க்க வந்த 4 பெண்களும் இரவு அங்கு தங்கிவிட்டு சென்றுள்ளனர். இதையடுத்து மறுநாள் LIC முகவர் மேஜையில் வைத்திருந்த நகைகளை பார்த்தபோது அவற்றை காணவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். அவரது சந்தேகம் மாப்பிள்ளை பார்க்க வந்த 4 பேர் மீது திரும்பியது. உடனே அவர் முருகேஸ்வரியின் செல்போனை தொடர்பு கொண்டபோது அது சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. மற்றொரு பெண்ணுக்கு தொடர்பு கொண்டு நகைகள் குறித்து கேட்டபோது அவர் சரியாக பதிலளிக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து ராஜாக்கமங்கலம் போலீசில் LIC முகவர் புகார் கொடுத்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் நகையை திருடிச் சென்றது மதுரை கும்பல் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மதுரை விரைந்த போலீசார் முருகேஸ்வரி, கார்த்தியாயினி, முத்துலட்சுமி, போதும் பொண்ணு ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். பிடிபட்ட 4 பேரும் ஏற்கனவே திருமணமானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் மீது வேறு ஏதேனும் திருட்டு புகார்கள் உள்ளதா என்றும் விசாரித்து வருகின்றனர்.